ஹாப்பி டே. இன்னைக்கு நம்மளோட மெயின் டாபிக் பாத்தீங்கன்னா டெலிவரி பாய்ஸ் ஏன் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்ல ஸ்ட்ரைக் பண்றாங்க, என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, இத பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம். ஸ்விக்கி அண்ட் ஜெப்டோ, ஜொமேட்டோ மாதிரி ஆப்ஸ்ல வேலை செய்யறவங்க தான் கிக் ஒர்க்கர்ஸ்னு சொல்லப்படுறாங்க. அதாவது பெர்மனண்டா அவங்களுக்கு ஜாப் கிடையாது, ஒரு ஷார்ட் டேர்ம் டாஸ்க் மட்டும் கொடுப்பாங்க. அதை முடிச்ச பிறகு அவங்களுக்கு ஒரு ஊதியம் கொடுப்பாங்க. இது மாரி வாங்குறவங்களுக்கு தான் கிக் ஒர்க்கர்ஸ்னு சொல்லப்படுறாங்க. அரசு இவங்களுக்காக சோசியல் செக்யூரிட்டி கோட் 2020ன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனா அது உடனே அமலுக்கு வரல. 2025ல தான் நடைமுறைக்கு வந்தது. இப்பதான் அமலுக்கும் வந்திருக்கு. அந்த சட்டம் என்னதான் சொல்லுது? ஆப் கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வெல்ஃபேர் ஃபண்ட் பணம் கட்டணும்னு சொல்லப்படுறது தான் அந்த சட்டம். சோசியல் செக்யூரிட்டி கோட் 2020ன்ற சட்டம். ஸோ அப்போ வெல்ஃபேர் ஃபண்டுனா என்ன? ஒர்க்கர்ஸ், இது மாரி கிக் ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாவோ, இல்லை ஹாஸ்பிட்டல் செலவோ, இல்லை கஷ்டகால நேரத்தில் உதவுற ஒரு உதவியோ, இந்த சேமிச்சு வைக்கிற பணம் தான் அவங்களுக்கு உதவும். இந்த சேமிச்சு வைக்கிற பணம் தான் வெல்ஃபேர் ஃபண்டுன்னு சொல்லப்படுது. ஆனா என்ன பிரச்சனை இதுல? இந்த சட்டம் ஃபண்டு வைங்கன்னு சொல்லுது. ஆனா என்னென்னலாம் இந்த சட்டம் சொல்லலைன்னா, மினிமம் சேலரி கேரண்டி இல்லை இந்த சட்டத்துல. ரீசன் இல்லாம ஐடி பிளாக் பண்ண கூடாதுன்னு ரூல் இல்லவே இல்லை. 10 மினிட்ஸ் டெலிவரி மாதிரியான டேஞ்சரஸ் டார்கெட்லாம் லிமிட் இல்லை. ஸோ இதெல்லாம் இந்த சட்டத்துல சொல்லலைன்னு சொல்றாங்க. அதனால சட்டம் இருக்கு, பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க. சில மாநில அரசுகள்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ராஜஸ்தான், பீகார், கர்நாடகா, இங்கெல்லாம் தனி கிக் ஒர்க்கர் சட்டம்னே கொண்டு வந்திருக்காங்க. ஆனா மற்ற மாநில அரசுல அது கிடையாது. இந்த கிக் ஒர்க்கர்ஸ்ன்றதுக்கு சட்டம் இல்ல. ஸோ கர்நாடகா சட்டம் என்ன சொல்லுதுன்னா, கிக் ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு வெல்ஃபேர் போர்டு இருக்கணும். ஆப் கம்பெனிஸ் ஃபண்டுக்கு பணம் கட்டணும். அதுல ஐடி சஸ்பெண்ட் பண்ண ரீசன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் தரணும். கம்ப்ளைண்ட் சிஸ்டமும் இருக்கணும். கிக் ஒர்க்கர்ஸ்க்கு கம்ப்ளைண்ட் சிஸ்டமும் இருக்கணும்னு கர்நாடகா சட்டம் சொல்லுது. ஆனா இதெல்லாம் சொன்னாலும் ஒர்க்கர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் பேப்பர்ல தான் ரூலா கொண்டு வந்திருக்காங்க. ஆனா நடைமுறையில இது அமலுக்கு வரவே இல்லை. என்னதான் 2025ல இது அமலுக்கு வந்திருந்தாலும் செயல்பாட்டுக்கு இன்னும் வரலன்னு சொல்றாங்க. இதனால என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆப் கம்பெனிஸ் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி டைமிங் தரும். ஸோ எப்போ வரீங்களோ எப்போ வேணாலும் போலான்ற ஃபிளெக்சிபிலிட்டி டைமிங் தரும். ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவரேஜ் தரும். ஆனா நீங்க எங்க எம்ப்ளாயி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க எங்க கம்பெனி எம்ப்ளாயி இல்லை, அதனால உங்களுக்கு பெய்டு லீவ் கிடையாது, ஜாப் செக்யூரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப் கம்பெனிஸ். ஸோ மற்ற நாடுகளுடன் கம்பேர் பண்ணி பார்த்தா யூஎஸ்ல இதுமாரி ஒர்க்கர்ஸ்க்கு சில பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. யூரோப்ல இதுமாரி கிக் ஒர்க்கரை தங்களோட எம்ப்ளாயின்னு சொல்றாங்க. ஆனா இந்தியால பெனிஃபிட்ஸும் கம்பெனி, எங்களுக்கு கம்பெனி எம்ப்ளாயும் கிடையாது. ரெண்டுத்துக்கும் நடுவுல நிக்குது இந்தியான்னு சொல்றாங்க. ஸோ ஃபைனலா என்னதான் பாத்தீங்கன்னா, கிக் ஒர்க்கர்ஸ் வேலை செய்யறாங்க. ஆனா அரசு சட்டம் அவர்களை முழுசா பாதுகாக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த பீக் டேஸ்ல நாங்க ஸ்ட்ரைக் பண்றோம். கிறிஸ்மஸ் அண்ட் தென் நியூ இயர் அன்னைக்கு ஸ்ட்ரைக் பண்றோம்னு சொல்றாங்க. என்ன மெயினா ரீசன்னா, இப்ப இந்த கிரவுண்ட், அதாவது பேப்பர் லெவல்ல உள்ள சட்டம் எல்லாம் நடைமுறைக்கு கண்டிப்பா கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ஸோ அப்படி வந்ததுன்னா ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோலாம் நல்லா பெனிஃபிட்டா இருக்கும் அந்த எம்ப்ளாயிஸ்க்கு. ஸோ அதனால தான் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி 2% அண்ட் எட்டர்னல் ஜொமேட்டோ 1% வரைக்கும் டவுன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து இது மாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.